Hello viewers, welcome to the show Raj Box Office. இந்த வாரம் நம்மளோட ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற நியூ ஃபிலிம்ஸை பற்றின நிறைய ஸ்னீக் பீக் விஷயங்கள் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஷோக்குள்ள போயிடுவோம். இந்த வாரம் டோட்டலாக 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் படமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராதா மோகன் சாரோட இயக்கத்தில் பிருந்தாவனம், அடுத்த படம் சமுத்திரக்கனி சாரோட இயக்கத்தில் தொண்டன், அதுக்கப்புறம் வந்து மதிப்பெண் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் இன்னொரு மூவி வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சாயா அப்படின்ற படம் சோனியா அகர்வால் நடித்த படம். ஸோ அந்த படத்தை வந்து இப்போ திரும்ப புது பொலிவுடன் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருக்காங்க. அதை தான் வந்து இப்போ திரும்ப ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மூவி தொண்டன். இந்த படம் வந்து பாகுபலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாகுபலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தியேட்டர் ஃபுல்லாக பாகுபலி ஆக்குபை பண்ணிக்கிட்டதுனால அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து இப்போது இந்த வாரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தொண்டன் படத்தை. அண்ட் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டைரக்டர் கம் ஆக்டர் சமுத்திரக்கனி சாரும் நான் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து விக்ராந்த் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து நம்மளுடைய ஜெயம் ரவி சார் பண்ண வேண்டியது, அவருடைய டைட் ஷெட்யூலில் வந்து நடிக்க முடியாதனால இப்போ விக்ராந்த் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கேரக்டரும் வந்து அவர் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு. அண்ட் அவரோட சேர்ந்து சுனேனாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கண்டென்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, வழக்கமாக நம்மளுடைய சமுத்திரக்கனி சாருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கதை அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி வந்து அப்பா அப்படின்ற படத்துலேயும் வந்து ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னரில் ட்ரை பண்ணி அந்த கான்செப்டை பக்காவாக வச்சுருந்தார் இல்லையா. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா, தொண்டன் படத்தில் ஒரு சமூக சேவை வந்து எந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் இவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இலவசமான ஒரு ஆம்புலன்ஸ் சேவையை வந்து நடத்துகிறாரு. அதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவராக இருக்கார் நம்மளுடைய விக்ராந்த். ஸோ இந்த படத்துலேயும் வந்து சமூக பிரச்சனைகளை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி காமிக்கிறதுக்காக இந்த ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காரு. ஸோ இதுக்காகவே நம்மளுடைய சமுத்திரக்கனி சாருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சே ஆகணும். இதோட சேர்த்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு டைரக்டரும் ஆக்டரும் இந்த விஷயத்தை பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து நம்மளுடைய சமுத்திரக்கனி சார் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பப்ளிக்காக நாங்கள் வந்து ஒரு இலவச ஆம்புலன்ஸ் சேவையை நிஜமாலுமே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்காக நம்மளுடைய சமுத்திரக்கனி சாருக்கும் அவருடைய டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம தெரிவிச்சு ஆகணும். இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமாட்டோகிராஃபர் ரிச்சர்ட் எம் நாதன். அவர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சீன்ஸுடைய நுணுக்கங்களெல்லாம் வந்து ரொம்ப அழகாக படம் எடுத்திருக்காரு. அதுலேயும் வந்து அந்த சாங் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாகவே அவருடைய கேமராவை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்காகவே வந்து கண்டிப்பாக நம்ம அவருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு ரிச்சர்ட் எம் நாதன். அண்ட் இன்னொரு ப்ளஸ் யார் இந்த படத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் டைரக்டர். அவரும் வந்து பார்த்திங்கன்னா, வழக்கமாக நம்மளுடைய சமுத்திரக்கனி சாருடைய எல்லா படங்கள்லையும் பாடல்கள் அப்படின்னாவே கண்டிப்பாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய கருத்துக்களோட ரொம்ப அப்படியே வந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பாடல்களாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலேயே வந்து நம்மளுடைய ஜஸ்டின் பிரபாகர் அவருடைய மியூசிக்கை வந்து ரொம்ப அழகாக சமுத்திரக்கனி சாருக்கு ஏற்ற மாதிரியான பாடல்களை இந்த படத்தில் வச்சுருக்காரு. அதாவது மொத்தமாக வந்து சமுத்திரக்கனி சாரோட படத்தை அழகாக நம்மளுடைய ஜஸ்டின் பிரபாகரன் ஜட்ஜ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பொதுவாக சமுத்திரக்கனி சாருடைய படங்கள் அப்படின்னாவே அரசியலுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா, சமூக பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல கருத்தை வந்து படத்தில் வைக்கிறதுக்கு மெனக்கெடுற ஒரு டைரக்டர் நம்மளுடைய சமுத்திரக்கனி சார் அப்படின்றத யோசிக்காமல் நான் சொல்வேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வந்து என்ன கான்செப்ட் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவர்களுடைய பிரச்சனைகள். பொதுவாக வந்து இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னா பின்னாடி நின்றுட்டு இருக்கும், அது உயின்னு சத்தம் போட்டே இருக்கும், ஏரியா அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு நம்ம ஆளுங்க அப்படியே நின்று இருப்பாங்க, வரவே மாட்டாங்க. அதெல்லாம் இல்லாமல் வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவர்களுடைய பிரச்சனைகளை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத இந்த படம் மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து காமிச்சிருக்காரு நம்மளுடைய டைரக்டர் சமுத்திரக்கனி. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா, இது ஒரு நல்ல மெசேஜ், நல்ல கருத்துள்ள ஒரு படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட தேட்டரில் போய் உட்காந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.